சரசே சரசே என்ன மாமா உயிர் போற மாதிரி கத்துற? புதையல் கிடைச்சிருச்சு. புதையலா? நீ உயிர் போற மாதிரி கத்துற பார். இந்த பார் புதையல். அல்மராவை தேடி இருந்தனா அப்ப இந்த ஆல்பம் கிடைச்சது. இந்தா 150 சவரன். எப்படி கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்குன்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. ஏன் மாமா இதுல போய் புதையல் இருக்குங்கிறீங்களே? கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சாரை பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகிறது கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமேன்னு என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன். ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நல்ல நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? ஏன் இதை முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல? சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய, எனக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டியா, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கைய சால் இருக்கு. சேதுபதி நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்துருச்சு மாமா, திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா? இந்த கணக்கு கணக்குது. முதல்ல பொட்டியை திறங்க, போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே, நிறைய இருக்கணும். திறக்க போறேன், திறக்க போறேன் மாமா. என்னது ஒண்ணுமே காணுமே? கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பறையா சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு, ரப்பராலே செஞ்சிருக்காரு. வண்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து என்னப்பா நீ, உனக்குதான் மந்திரம்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா என்னப்பா நீ, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல. கொஞ்சம் திரும்புங்க. ஏன் என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே EPCO 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.